இந்த காணொளியானது நாம் அனைவரும் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவும், அறியாமையில் உள்ள ஆன்மாக்கள் சுத்த சன்மார்க்கத்தில் எந்த ஒரு கூச்சலையும் குழப்பத்தையும் உருவாக்க கூடாது என்பதற்காக இந்த காணொளி உருவாக்கப்பட்டது. வள்ளலார் மட்டும்தான் சன்மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? வேறு எந்த ஞானிகளும் சன்மார்க்கத்தை பற்றி பேசவில்லையா? அகத்தியர் பெயரால் எழுதப்பட்ட நூல் சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. திருமந்திரம் சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. தாயுமான சுவாமிகள் சன்மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கின்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதில் ஞானப்பாதையாக இந்த சன்மார்க்கமே சொல்லப்பட்டு இருக்கின்றது. எல்லா ஞானிகளும் சொன்ன சன்மார்க்கத்தை தான் வள்ளலாரும் சொல்லி இருக்கின்றார். வள்ளலார் ஒன்றும் புதியதாக சன்மார்க்கத்தை சொல்லவில்லை என்று சிலர் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் திரிந்து கொண்டும் இருக்கின்றார்கள். எல்லா ஞானிகளும் சொன்ன சன்மார்க்கத்தை தான் வள்ளலாரும் சொன்னாரா? ஏன் மக்களிடையே இந்த குழப்பம்?